ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை அமுது. நாம் இன்னைக்கு எந்த குழம்பு வச்சாலும் சூப்பராக விழுகிற மாதிரி ஒரு குழம்பு பொடி, அதுவும் 6 மாதம் ஆனாலும் டேஸ்ட் மாறாமல் அப்படியே இருக்கும். ப்ளஸ் இந்த குழம்பு பொடி வச்சுட்டு பூண்டு புளி குழம்பும் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குழம்பு பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கிறோம். இதில் நாம் குழம்பு பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். 100 கிராம் அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்குங்க. இந்த துவரம் பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஷேடுக்கு வர்ற வரைக்கும் வறுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழம்பு பொடியில் துவரம் பருப்பு சேர்க்க மாட்டாங்க. பட் இந்த துவரம் பருப்பு சேர்த்தோன்னா குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும் அண்ட் நல்ல வாசனையாகவும் இருக்கும். துவரம் பருப்பு இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஷேடுக்கு மாறினதுக்கு அப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக 100 கிராம் அளவு விரலி மஞ்சள் எடுத்துக்கிறோம். இது ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 50 கிராம் அளவு வெந்தயம் எடுத்துக்கிறோம். வெந்தயம் அதிக நேரம் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, 1 நிமிஷத்துலேயே வெந்தயம் டக்குன்னு ஃப்ரை ஆயிரும். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஷேடுக்கு வந்துருச்சுன்னா இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக கருப்பு உளுந்து எடுத்துக்கிறோம். 1 கிலோ குழம்பு பொடிக்கு 600 கிராம் அளவு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம் அண்ட் மீடியம் ஃப்ளேம் மாற்றி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷமாவது நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கருப்பு உளுந்து ஃப்ரை ஆயிடுச்சுன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிற ஒரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆயிருக்கு நான் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணி. இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து உடச்சி பார்த்துக்கோங்க. இந்த உளுந்து வெள்ளையாக இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஷேடுக்கு வரணும். அப்படி வந்துருச்சுனாலே கருப்பு உளுந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதையும் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பொன்னி அரிசி எடுத்துக்கிறோம். 200 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. பொன்னி அரிசி இல்லைன்னா நம்ம இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம். இந்த அரிசி நம்ம ஆல்மோஸ்ட் 4 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஷேடுக்கு வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 1 கிலோ அளவு தனியா அப்படியே எடுத்துக்கிறோம். லோ ஃப்ளேம் அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப எதுவும் கருகிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நாம் லோ ஃப்ளேம் அண்ட் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி ஃப்ரை பண்ணிக்கிறோம். தனியா 1-2 பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஷேடுக்கு வந்துடும், எல்லாமே மாறாது. இந்த மாதிரி அங்கங்கே ப்ரௌன் ஷேடுக்கு வந்துருச்சுனாலே இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவு குழம்பு பொடிக்கு ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லா பொருட்களும் கம்மியாக சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 250 கிராம் அளவு வர மிளகாய் எடுத்துக்கிறோம். இந்த வர மிளகாய் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, 1-2 நிமிஷத்துலேயே டக்குன்னு ஃப்ரை ஆயிரும். மெயினான விஷயம் என்னென்னா ஒரு மிளகாய் கூட கருகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மாதிரி தனியாக எடுத்து ஆற விட்டுருங்க. எல்லா பொருளுமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அப்படியே நம்ம மாவு மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு வந்துடுறோம். இதை நம்ம மிக்சியில் அரைக்க முடியாது, அப்படி அரைச்சாலும் இவ்வளோ சாஃப்டாக கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம மாவு மில்லில் தான் போய் அரைக்கணும். இதை நாம் அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மெயினான விஷயம் என்னென்னா கொஞ்சம் கூட தண்ணி படாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. குழம்பு செய்கிறப்ப இந்த பொடி 1 ஸ்பூன் அளவு போட்டாலே ஒரு ஆளுக்கு போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் பூண்டு புளி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். பூண்டு புளி குழம்பு செய்கிறதுக்கு 1 தலை பூண்டு நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 2 வாட்டி நல்லா தட்டிட்டு நாம் தோல் உரித்தோம்னா ஈஸியாக உரிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு வைக்க போகிறேன். ஸோ 100 கிராம் அளவு பூண்டு எடுத்திருக்கேன். இந்த பூண்டு புளி குழம்பு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது.
தாய்ப்பால் கொடுக்குற லேடிஸ் யார் வேணாலும் இந்த குழம்பு எடுத்துக்கலாம். வாரத்தில் 2 வாட்டி எடுத்தோம்னா ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக கைப்பிடி அளவு புளி நல்லா 20 நிமிஷம் தண்ணியில் ஊற விட்டுருங்க. ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி குழம்பு 4 பேருக்கு செய்ய போகிறதுனால 4 ஸ்பூன் அளவு குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். குழம்பு பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க புளி கரைச்சி சேர்த்துக்கிறோம். புளி குழம்புனால புளி ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பிசைய வேணாம். 1 டைம் பிசைஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக பிசைஞ்சு இந்த தண்ணியையும் சேர்த்துக்குங்க. ஸோ நாம் புளி கரைசல் 2 வாட்டி சேர்த்துருக்கோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. குழம்பு பொடி நல்லா கரையட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கிறோம். புளி குழம்புனாலே எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் குழம்போட ருசி சூப்பராக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் தான் டெலிவரி ஆனதுக்கப்புறம் அதிகமாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லெண்ணெயோட வாசனை நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு இதில் சேர்த்துக்கிறோம். பூண்டு குறைஞ்சபட்சம் 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷமாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கோல்டன் ப்ரௌன் ஷேடுக்கு வரணும். அப்போ தான் பூண்டு நல்லா வெந்திருக்கும். சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு தலை பூண்டு கிடைக்கலனா நார்மலாக கிடைக்கிற பூண்டு கூட சேர்த்துக்கலாம். பழைய பூண்டாக இருந்தால் அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா ப்ரௌன் ஷேடுக்கு மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்பு அப்படியே இதில் சேர்த்துக்கிறோம். குழம்பு சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்குங்க. 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் நாம் 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். சப்போஸ் இந்த குழம்பு போக நீங்கள் வேறு ஏதாவது குழம்பு செய்யணும்னு நினச்சிங்கன்னா 2 பேருக்கு தேவையான அளவு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக வெங்காயம் அண்ட் 2 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இந்த குழம்பு பொடியிலேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு தண்ணி அண்ட் கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துட்டு எந்த காய்கறி வேணாலும் இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். மூடி 2 விசில் விட்டீங்கனாலே குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா 2 இன்ச் அளவு கருப்பட்டி இதில் சேர்த்துக்கிறோம். அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ தட் அடி பிடிக்காமல் இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எண்ணெயெல்லாம் நல்லா வெளியே வர ஸ்டார்ட் ஆகும். இப்போ நாம் 1/2 ஸ்பூன் அளவு பேறுகால மருந்து சேர்த்துக்கிறோம். இந்த பேறுகால மருந்து எப்படி செய்யலாங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி உங்கள்கிட்ட பேறுகால மருந்து இல்லைன்னா ஓமம், சதக்குப்பை அண்ட் கொஞ்சமாக மிளகு அப்படியே இடித்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேறுகால மருந்து சேர்த்த உடனே குழம்பு நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா மேலே வர்ற வரைக்கும் சிம்லேயே இருக்கட்டும். கரெக்டாக 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம் எண்ணெய் நல்லா மேலே வந்துடுச்சு அண்ட் குழம்பு நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு மாறிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்ப அப்படியே நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சைட் டிஷ்ஷை மட்டன் உப்பு கறி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அறுசுவை அமுதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you, my dear friends. Bye.